அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சீம்பால் கேக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான சீம்பாலில் செஞ்சால் தான் இந்த கேக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா தண்ணி விட்டு போயிடும். இது எல்லா நாட்கள்லேயும் கிடைக்காது, ஒரு சில காலங்களில் மட்டும்தான் இந்த சீம்பால் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. 200 ml டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு சீம்பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். இதோடையே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஆக மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு பால். இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா வெல்லம், ஜீனி, கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளராக கூட சேர்த்துக்குங்க, இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கரண்டி மூலமாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக சுக்குத்தூளும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க. திரும்பவும் நல்லா கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் இதை ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். இதை நல்லா ஒரு மூடி போட்ட ஒரு கிண்ணத்துக்கு இதை ஊற்றிடலாம். அப்போ தான் இந்த பால் கொதித்து வரும்போது கீழேலாம் சிந்தாமல் இருக்கும். இதை சாதாரணமாக நம்ம இட்லி செட்டில் அவிக்கிறத விட குக்கரில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடிட்டேன். இதை ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன், அதாவது மீடியம் சைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு சின்ன கிண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாக்ஸையும் வச்சிடலாம். இப்போ இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஒரு விசிலும், அதாவது ஃபுல்லில் ஒரு விசிலும் சிம்மில் 7 நிமிஷமும் வச்சுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இது சூடாக இருக்கனால ஒரு துணி மூலமாக இதை எடுத்துருங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடியும் எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் இட்லி சட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான டைம் தெரியாது, அதனால் குக்கரில் வச்சுருங்க. இப்போ தலைகளாக இந்த மாதிரி கவுத்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதை ஒரு கத்தி மூலமாக நம்ம ஸ்லைஸாக போட்டு சாப்பிட்லாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சீம்பால் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.